ஸ்ட்ராங் ரூம் கேமராக்கள் 20 நிமிடம் நின்றது தொடர்பாக கால சூழ்நிலை என சொல்கின்றார்கள். கால சூழ்நிலை பிரச்சனை வரும் என்பது குறித்து தெரியும். சேலம், நாமக்கல்லில் இல்லாத வெயில் இங்கொன்றும் இல்லை. எந்த காரணமும் சொல்லாமல் 24 மணி நேரமும் தேர்தல் ஆணையம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என எல். முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து கோவை விமான நிலையம் வரும் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் மேட்டுப்பாளையம் சென்றார். இதற்கு முன்னதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்த எல். முருகன், நேற்று நீலகிரி ஸ்ட்ராங் ரூம் கேமரா திரை 20 நிமிடம் நின்றுவிட்டது. தொழில்நுட்ப கோளாறு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் பணியாக இருக்கின்றது. கால சூழ்நிலை என சொல்கின்றார்கள். கால சூழ்நிலை வரும் என்பது குறித்து தெரியும். சேலம், நாமக்கல்லில் இல்லாத வெயில் இங்கொன்றும் இல்லை. எந்த காரணமும் சொல்லாமல் 24 மணி நேரமும் தேர்தல் ஆணையம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றார். எந்தவித ஐயமும் இல்லாதவாறு தேர்தல் ஆணையம் முறையாக பணி செய்ய வேண்டும் என்றவர், பல இடங்களில் வாக்காளர்கள் பெயர் விடுபட்டு உள்ளது. இதில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் பாஜகவுக்கு வாக்காளர்களின் விடுபட்டுள்ளது என குற்றம் சாட்டியவர், நீலகிரி, கோவை, தென் சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் நீக்கப்பட்டிருப்பது திமுகவின் தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் எங்களுடைய வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் என்றார். வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த காங்கிரசின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த எல். முருகன், வாக்குப்பதிவு இயந்திரம் எதுவும் செய்ய முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கியிருக்கின்றது என்றும் உச்சநீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டவர், காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினர் தோல்வி பயத்தில் இதனை சொல்கின்றார்கள் என்றார். அயோத்தியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருடைய எண்ணமும் ராமர் கோவில் வேண்டும். 500 ஆண்டுகள் போராட்டம் முடிவுக்கு வந்து இங்கே இப்போது ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கின்றது என்றவர், இந்தியர்களின் ஒவ்வொருவரின் கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அனைவரும் சென்று வழிபடுகிறார்கள் என்றார். வழிபாடு செல்லவில்லை. ராகுல் கூறுவது எதை காட்டுகின்றது என்றால், ராமரை வெறுக்கின்றாரா அல்லது இந்து மதத்தை வெறுக்கின்றாரா அல்லது கடவுள்களை வெறுக்கின்றாரா என்பதை தான் காட்டுகிறது என்றார். அன்பார்ந்த கோவை ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்றைக்கு நீலகிரியில் குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த கேமராக்கள் ஆனது கேமராவினுடைய அந்த விசிபிலிட்டி, அந்த திரையை இந்த குறிப்பாக அந்த கட்சிகள் பார்க்கின்ற அந்த திரைக்கு அவர்களுக்கு 20 நிமிஷமாக அந்த இது டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஸ்ட்ராங் ரூமில், ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கால சூழ்நிலை வருன்றது தெரியும். வெயிலான இங்கே சேலம், நாமக்கல் இல்லாத வெயில் ஊட்டியில் இல்லாமல் இல்லை. அதனால் அந்த சும்மா எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்கிறத விட்டு முறையாக அந்த டெக்னாலஜி என்னவோ அந்த டெக்னாலஜியோடு அவர்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து அதை கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இதை எந்தவித ஐயத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேர்தல் கமிஷனானது முறையாக பணி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கோவை மக்களவை தேர்தலில் வெற்றி அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இது வாக்காளர்களுடைய பெயர்கள் பல இடங்களில் விட்டு போயிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக